ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கமான வீடு. நான் உங்கள் லெசன். நாம் இந்த வீடியோவில் ஒரு லக்ஸுரியான ஒரு பியூட்டிஃபுல் ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 4 சென்ட் லேண்டில் இவ்வளோ லக்ஸுரியாக ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படின்றத மாதிரி கட்டி சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்க இந்த வீட்டை நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டை 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்து ஒரு லக்ஸுரி ஹவுஸாக செம்ம எலிவேஷன் ஒர்க் கொடுத்து அதுக்கு பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக இந்த வீட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பெரிய ஹைலைட் பாயிண்ட்டே இந்த பார்க்கிங் ஏரியா தாங்க. நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 2 பெரிய கார் 2-3 பைக் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு ரூஃப் டாப் வர பார்த்தீங்கன்னா சூப்பரான செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூஃப் டாப்பில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லைட் லேம்ப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய பில்லர் ஒர்க் கொடுத்து இந்த வீட்டை ஒரு ஹெவியான ஸ்ட்ராங்காக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட அவுட் சைடில் ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதை சிட் அவுட் ஏரியா பார்த்தீங்கன்னா பார்டர் லைன் கொடுத்து, அதாவது பிளாக் கலர் கிரானைட்டில் பார்டர் லைன் கொடுத்து சென்டரில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி சுற்றியும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் பார் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரான டிசைன், நல்லா ஸ்ட்ராங்கான தீக்கூட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் ஒரு அழகான லிவிங் ஹால் 16க்கு 16ன்ற சைஸில் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு ஒரு சூப்பரான டிசைனில் கிளாசிஃபைல வெர்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான டிவி யூனிட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே அந்த ஃபால் சீலிங்கை பார்த்தாலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோருக்கு ஃப்ளஷ் டைப் வுடன் டோர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 10க்கு 16ன்ற சைஸில் ஒரு சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம்ஸ் எப்படி இருக்குமோ, ஒரு லக்ஸுரியான ரூம் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்லாம் கொடுத்து சூப்பராக அந்த பெட்ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது வால் கேபினெட், டால் கேபினெட், பேஸ் கேபினெட்னு சொல்லிட்டு நிறைய கேபினெட் ஒர்க் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஒரு சூப்பரான டிசைனில் கிளாசிஃபைல வெர்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் இருக்கிற அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷ் ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு ஒரு சூப்பரான டிசைனில் கிளாசிஃபை செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான சானிட்டரி வேர்ஸ் யூஸ் பண்ணி இந்த பாத்ரூமை ஒரு ரிச் லுக்காக இருக்கிற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் இருக்கிற டைனிங் கம் கிச்சன் ஏரியா. இப்போ நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைனில் கபோர்ட் ஒர்க் பண்ண ஒரு ரீச் லுக், அதாவது ஒரு கிச்சன் எனக்கு எப்படிலாம் இருக்கணுமோ அந்ததுக்கு ஒரு கனவாக பார்க்குற அளவுக்கு இந்த கிச்சனுக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸும் யூஸ் பண்ணி, அதாவது ஒரு கிச்சனை மாடுலர் கிச்சனாக எப்படிலாம் நாங்கள் பிளான் பண்ணி கட்டணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான டிசைனில் இந்த கிச்சனை கபோர்ட் ஒர்க் பண்ணி, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து சூப்பராக இந்த கிச்சனை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் மாட்டிருக்க எல்லா சானிட்டரி வேர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராண்ட் லுக்கில் ஒரு காஸ்ட்லியான சானிட்டரி வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டைனிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங்க்கு பார்த்திங்கன்னா கிளாசிஃபை வெர்டிஃபை டைல்ஸும், ஸ்டோரேஜ் யூனிட்டுக்காக ரூஃப் டாப்பில் பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கார்னரில் பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ்க்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கபோர்ட் ஒர்க் பண்ண ஷோகேஸ் யூனிட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த டைனிங் கம் கிச்சன் ஏரியாவை ஒரு லக்ஸுரியஸ் ஸ்டைலில் இந்த வீட்டுக்காக சூப்பராக பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் எல்லாமே லக்ஸுரியாக கொடுத்துங்க. இந்த வீட்டை சுற்றிலும் நிறைய ஸ்பேஸ் கொடுத்து ஒருத்தவங்க வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு கனவு வீடாக இருக்கிறவங்க நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா, எனக்கு எப்படிலாம் வீடு இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பில்டர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொன்றையும் பார்த்து ரசித்து இந்த வீடை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா இருக்க 3 BHK வீடுங்க. இந்த வீட்டில் எல்லாமே ஒரு காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ரிச் லுக்கில், கிராண்ட் லுக்கில் சூப்பராக இந்த வீட்டை ரெடி பண்ணி செம்மையாக சேல்ஸுக்கு இருக்கிற ஒரு சூப்பரான வீடுங்க இது. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீட்டை வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான 3 BHK வீடுங்க. இந்த வீடோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டோட ப்ரைஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலுமிச்சம்பட்டியிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போடிப்பாளையன்ற ஏரியாவில் மெயின் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஒரு சூப்பரான வீடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், இந்த வீட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வீட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.